வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுடுங்க. அப்புறம் 150 ml தண்ணி ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். போல் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்புலேருந்து ஒரு 100 ml வந்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புலேருந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் வந்து நம்ம வேக வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாவுக்கு கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதில் கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிடலாம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, வெந்திருக்கணும். ஆனால் பருப்பு வந்து உடையக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். அதே கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி போல் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இப்போ பாருங்கள், முந்திரியெல்லாம் பொன்னிறமாகிடுச்சு. இப்போது ஒரு கப்பு போல், ஒரு கப்புக்கு 3/4 கப்பு வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அதையும் இந்த கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 2 ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் 50% வந்து தேங்காய் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை வச்சுருக்கேன். கருப்பு சர்க்கரை. இப்போ அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு போல் போட்டுக்கலாம். நான் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியெலாம் கொஞ்சம் போல் வற்றட்டும். லைட்டாக தான் இருக்குது, வற்றட்டும். இப்போ பாருங்க, நல்லா நம்ம எல்லா பக்கமும் நல்லா கலந்தாச்சு. இது வந்து இனிப்போட இது மட்டும் தான் கீழே இருக்குது. நம்ம தண்ணி எதுவும் இல்லை. ஆனால் இந்த பருப்பெல்லாம் உடையக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரிக்கே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம நல்லா கலந்தாச்சு. தண்ணியெலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பருப்பும் உடையக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு பாசிப்பருப்பு மாவு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருக்கோம். அப்புறம் தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி போல் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிடுங்க. லைட்டாக ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய். இப்போ பாருங்கள், வெந்துருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
அடுத்து ஒரு ஃபேன் வச்சு சூடாகட்டும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு ஸ்வீட்டை இதுக்குள்ள வச்சுக்கலாம். இது பக்கம் ஒன் பக்கம் மடிச்சுட்டு இது பக்கம் இது இப்போ கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒட்டி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு திருப்பி போட்டிருக்கோம். இந்த ஒரு செகண்ட் இந்த பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா நம்ம வந்து ஏற்கனவே எல்லாமே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். நம்ம தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது இதோட ஒரு வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி குழந்தைகளுக்கு நம்ம டிஃபனுக்கும் கொடுத்து விட்டுடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம். சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பேக் கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் அமைக்க அதை தெரிவிக்க மாட்டேங்கிறேன். ரொம்ப நன்றி.